ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ரேப்பிடோ நிறுவனம் வந்து பெண்களுக்கு இலவசமா ஈவி பைக் குடுக்குறாங்க. ஸோ பெண்களுக்குன்னா எல்லா பெண்களுக்குமா கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ ரேப்பிடோ ஓட்டப் போற பெண்களுக்கு, இப்போ புதுசா வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு கேப்டனா மேல் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஃபீமேல வந்து நீங்க ரெஃபர் பண்றீங்க. அது வந்து ரெஃபர் பண்றீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஈவி பைக் குடுக்க போறாங்க. அதுவும் அதோட இஎம்ஐ இப்போ ஒரு ஈவி பைக் குடுக்குறாங்கன்னா, அந்த வண்டி உங்களுக்கு தான். அதுக்கான அமௌண்ட் இஎம்ஐ அமௌண்ட்ட வந்து ரேபிடோ நிறுவனமே இது பண்ணிக்கும், கட்டிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃபர வந்து இன்னைக்கு தான் வந்து ரேபிடோ ஆப்ல வந்து எனக்கு ஷோ ஆச்சு. ஸோ நாளைக்கும், நாளை மறுநாளும் ஓகேங்களா? அதாவது வந்து 12 அண்ட் 13 2 நாள் வந்து சென்னையில உள்ள ஆஃபீஸ்ல வச்சு இது குடுக்குறாங்க. ரேபிடோ ஆஃபீஸ்ல வச்சு குடுக்குறாங்க. இது வந்து நான் இந்த வீடியோ பண்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து நீங்க வேற பர்ப்பஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து நீங்க உங்க யாருக்கு நீங்க உங்க வீட்ல உள்ள ஒரு உங்க அக்காவா, தங்கச்சியா, உங்க ஒய்ஃபா கூட இருக்கலாம். ஆனா வந்து நீங்க ரெஃபர் பண்ண போற உங்க வீட்ல உள்ளவங்க வந்து கண்டிப்பா வந்து அந்த வண்டிய வாங்கி ரேப்பிடோ ஓட்டணும். ரேப்பிடோ கேப்டனா ஓட்டணும். ஸோ அதுக்கு தான் அப்பந்தான் குடுப்பாங்க. நார்மலா எந்த யூஸ்க்கும் கிடைக்காது. நீங்க அப்படி வாங்கும்போது அந்த வண்டிய நீங்க எல்லா யூஸ்க்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆனா வந்து அதுக்கான இஎம்ஐ எல்லாமே வந்து நம்ம ரேப்பிடோ நிறுவனம் கட்டப்போகுது அப்படிங்கிறத வந்து அறிவிப்பு வந்து அவங்க ஆப்ல ரேபிடோ ஆப்ல குடுத்துருக்காங்க. ஸோ நான் ஓட்டுனனால எனக்கும் வந்துச்சு. ஸோ இந்த தகவல வந்து தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. ஸோ அதனால தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நாளைக்கே நாளை மறுநாள் வந்து சென்னையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சதுனால சொல்றேன். மத்த மாவட்டத்தில உள்ளவங்களுக்கு குடுக்குறாங்களான்னு தெரியாது. சென்னையில ஓட்டுறவங்களுக்கு உமன்ஸ்க்காக 2 நாள் மட்டும் ஃப்ரீயா ஏத்தர் வண்டி இருக்குல்ல, ஏத்தர் ஈவி வண்டி. அந்த வண்டிய வந்து ரேபிடோ நிறுவனம் வந்து குடுக்குறாங்க. ரேப்பிடோ ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் இது பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஓகே உங்கள் வீட்டில் உள்ள பெண்களை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த லிங்க் மூலமாக வந்து உங்கள் முதல்ல மொபைல் நம்பரில் உங்கள் நம்பரு, அதுக்கப்புறம் நீங்கள் யாரை ரெஃபர் பண்ண போகிறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பர் அதை கொடுத்துட்டிங்கன்னா இதாயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களே மேபி கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஆஃபீஸ் போய் டைரெக்டாக போய் கேட்கலாம். அந்த ஈவி வண்டியை வந்து உங்களுக்கு உங்கள் நீங்க யாருக்கு ரெஃபர் பண்றீங்களோ, உமன்ஸ்க்கு ரெஃபர் பண்ணீங்களோ, அவங்க வந்து கிடைக்க போறவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ஸோ ஒரு சில தகவல வந்து நம்ம தெரியப்படுத்துறதுக்கு வந்து டக்குன்னு நாளைக்கு நாளை மறுநாள் அப்படின்னா 2 நாள் இருக்குல்ல. ஸோ அதனால வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு வண்டி வாங்க வேண்டிய அமௌண்ட்லாம் பெரிய அமௌண்ட்டு. ஸோ அந்த வண்டியை வந்து ஒரு நிறுவனம் குடுக்குது. ஆனா அந்த நிறுவனத்துக்கு நம்ம ஓட்டணும். ஓட்டுனா நமக்கு கிடைக்கும். ஓட்டாமலாம் கிடைக்காது இல்லையா? ஸோ அதனால அந்த ஒரு இது கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எனக்கு தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ இல்லையோ, உங்கள் நண்பர்களுக்கு யாராச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா, ஆல்ரெடி ரேப்பிடோ ஓட்டியிருப்பாரு, இப்போ ரேப்பிடோ ஓட்டாமல் இருக்கலாம். ஆனால் வந்து அந்த ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ நம்ம அழிச்சு கூட விட்டுருக்கலாம் ஃபோனில் இருந்து. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. சென்னையில் இருந்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராச்சும் இருக்காங்க, ஓட்டுற மாதிரி இருக்காங்கன்னா, ரேப்பிடோ ஓட்டுற மாதிரி இருக்காங்கன்னா, ஸோ அந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து கண்டினியூஸாக ரேப்பிடோ பைக் டாக்ஸி ஓட்டணுமா கேட்டிங்கன்னா அப்படின்னு தெரியாது. மேபி நீங்கள் ஒன் டைம் எடுத்து கொஞ்ச நாள் ஓட்ட ஆரம்பிச்சிங்க, பைக் டாக்ஸி ஓட்டுறீங்க அந்த வண்டியை வச்சுன்னா, இஎம்ஐ அவங்க உங்கள் சிலருந்து எப்படி பிடிப்பாங்கன்னா, அநேகமாக வேலட்டில் இருந்தால் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிக்க ஆரம்பித்தாங்கன்னா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து ஓட்டிக்கலாம். ஓகே, பைக் டாக்ஸி ஓட்டினாலும் ஓட்டிக்கலாம், ஃபுட் டெலிவரி ஓட்டினாலும் ஓட்டி இது மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ வண்டியை அந்த ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க கிடைக்கிறத. ஸோ இந்த வாய்ப்பை நான் வந்து உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, ஸோ தெரியாமல் இருந்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்களா, அதனால இந்த வாய்ப்பு இந்த ஒரு தகவலையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பயன்படுத்திக்கோங்க. கிடைக்கும்போது வந்து பயன்படுத்திக்கிறது நல்லது, பெஸ்ட். ஓகே, ஸோ ஓகே நண்பா, பாய் நண்பா. மீண்டும் நாளை சந்திக்கலாம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு. ஓகே, பாய்.